ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். சனிப்பெயர்ச்சி நடந்துட்டுங்க. இப்போ கடகராசிக்கு வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் 3ஆம் பார்வை சனி பகவானுடைய பார்வை பதியுது. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுதுங்க. 7ஆம் பார்வை வந்து 3ஆம் இடத்துல பதியுது. அப்புறம் 6ஆம் இடத்துல 10ஆம் பார்வை பதியுது. இதுல முக்கியமான பார்வைகள் வந்து 3, 10 இதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வைகள். அப்போ லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதிகிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான், இல்லை ஒரு வேலைக்கு போயிருந்தாலும் சரிதான், வரக்கூடிய சம்பளத்தில் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு தானம் பண்ணுங்க. உணவு தானம் பண்ணுங்க. முக்கியமாக இந்த கழிவறைகள் சுத்தம் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரு சுத்தம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பண்ணுங்க, உதவிகள் பண்ணுங்க, உணவுகள் வாங்கி கொடுங்க. அதோட முக்கியமாக தண்ணீர் பாட்டில் வந்து வாங்கி கொடுங்க. ஏன்னா கடகம் வந்து கடகராசிக்காரங்க வந்து அதிபதி சந்திரன் தான். அப்போது தண்ணீரும் வந்து வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை வருங்க. ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறோம், இந்த பிஸ்னஸில் இந்த அளவுக்கு வந்து லாபம் வரணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு லாபம் வந்தாலுமே அந்த லாபத்தில் வந்து முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது மாதிரியான பரிகாரங்கள், இது மாதிரி தானங்கள் பண்ணுங்கள். அதேமாதிரி 6ஆம் இடத்துல வந்து சனி பகவானுடைய 10ஆம் பார்வை, முக்கியமான சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 6ஆம் இடத்துல பதிவு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. உடல் சார்ந்த சிறு சிறு தொந்தரவுகள் வரும். அதுக்கப்புறம் கடன் கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துருந்தாலும் சரி தான், அந்த வேலையை விட்டு நம்ம போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் போகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வேலைகளை பர்ஃபெக்டாக பண்ணணும். இதுதாங்க ஒரே பரிகாரம் வந்து இதாங்க. வேலையை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. அதேமாரி கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி தான், நீங்கள் அதில் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க, ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எதுக்கு இருந்தாலும் வந்து ஒரு ஆதாரத்தை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டா தான் அந்த கடன் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.